ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபுட் கல்ச்சர். இன்றைக்கி நம்ம ஃபுட் கல்ச்சரில் ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் பேஷாவரி. இது ஒரு பாகிஸ்தான் ஸ்டைல் சிக்கன். எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையே இந்த எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸோ நம்ம பொரிச்சு எடுக்கும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஏன்னா ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா சிக்கன் சைடில் எல்லாம் ஒட்டிக்கும். அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை ஃப்ரை பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விடும். இப்போது நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சிக்கனை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கணும். இப்போ அதே கடாயில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கணும். இந்த இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையே இது கூட ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கணும். 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அதோட எசன்ஸ் வந்து சிக்கனில் நல்லா இறங்கும், அது டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் ஆட் பண்ணுறோம். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலரி விட்டு இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணணும். இப்போ 10 நிமிஷம் கழித்து 2 தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலரிட்டு மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கு. தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டு ஒரு 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு ஆட் பண்ணிக்கணும். ஸோ சூப்பரான ஒரு பேஷாவரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சப்பாத்தி, ரோட்டி, ரைஸ் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது குவெரிஸ் இருந்தால், கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.